சென்னை கே நகரில் பெண் நீதிபதியின் வீட்டிற்கு சென்று ரகளையில் ஈடுபட்ட காவலர் தவறி கீழே விழுந்தபோது கம்பி இடுப்பில் பாய்ந்து உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். செம்பியம் காவல் நிலையத்துல சட்டம் ஒழுங்கு காவலராக பணியாற்றி வந்தவர் செல்வகுமார். 30 வயது நிரம்பிய இவர் குடும்பத்துடன் கே நகர் 2வது செக்டர் பகுதியில வசித்து வருகிறார். இந்த நிலையில அதே பகுதியில இவரது அண்ணனான பெருமாள் என்பவரும் பெருமாளின் மனைவியான செங்கல்பட்டு மகிழா நீதிமன்ற நீதிபதி தனலட்சுமி ஆகியோர் ஒன்றாக இணைந்து வசித்து வருகின்றனர். இந்த நிலையில நேற்று காவலரான செல்வகுமார் திடீரென இரவு மதுபோதையில அவரது அண்ணன் வீட்டுல புகுந்து திடீரென வீட்டில் உள்ள பொருட்களை உடைத்து, அது மட்டுமின்றி அவரது அண்ணனை மற்றும் அவரது மனைவியை அறையில பூட்டிவிட்டு இவர் அராஜக செயலில் ஈடுபட்டார். உடனடியாக காவலருக்கு இது தொடர்பாக தூக்கி வீசுற பொருள் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் பாக்குத்தட்டு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில போலீசார் சம்பவ இடத்திற்கு அவரது செல்வகுமாரை தடுக்கும் பணியில ஈடுபட்ட போது அப்போது அவர் வேறு அறைக்குள்ள புகுந்து மரம் வழியாக தப்பிக்க முயன்றதாக கூறப்படியா. அப்போது திடீரென அவர் தவறி விழுந்து செல்வகுமார் கீழே இருந்த கம்பி குத்தியதுல அவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உடனடியாக அவரது உடலானது கே நகர் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்து தொடர்பாக கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டோம். எதற்காக இவர் மது போதையில அவரது அண்ணன் வீட்டிற்கு சென்று அராஜக செயலில் ஈடுபட்டார், பின்னர் தப்பிக்க முயன்றது எதற்காக என்ற கோணங்கள்ல கே நகர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன்.